ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மொபைல் கேப்சா என்ட்ரி ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், லித்திரியம் இதை பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இதில் நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய கன்வீனியன்ட்டான நேரத்தை வந்து டைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை எப்படி நீங்கள் வந்து பிட்காயின், எதீரியம் மூலியமாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறது, அதாவது பே அவுட் எடுக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் பற்றின வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ignet-blockchain.com சொல்லலாம், இல்லை வந்து ignite-blockchain.com அப்படிங்கிறத இந்த மாதிரி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, நீங்கள் புதுசாக தான் பார்த்துருப்பீங்க. இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து நம்பி வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியல. இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு போயிடணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கிடைக்கக்கூடிய போதே நம்ம வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட்டு. அதனால் இப்போ வந்து இன்கம் கொடுத்துட்ருக்காங்க, பே அவுட்லாம் எல்லாமே பக்காவாக வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனினாக தான் தெரியுது. ஏன்னா HTTPSலாம் வாங்கி வச்சுருக்காங்க, காப்பி ரைட்ஸ்லாம் எல்லாமே வந்து கிரெடிட் வந்து கரெக்டாக தான் பக்காவாக இருக்குது. 2021 காப்பி ரைட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், செக்யூரிட்டி, ப்ரைவசி பாலிசி எல்லாமே நான் ரீட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஓகேன்னு தான் எனக்கு வந்து பட்டது. அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் பண்ணியிருக்கிறதான காரணமே. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏர்ன் மணி ஈஸிலி பை டைனிங் சிம்பிள் டாஸ்க். அதாவது எவ்ரி டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து $50 மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அப் டு $50 மேலே வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. $50 வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு $4000, $3500, $4000 சம்திங் கிட்ட உங்களால் வந்து ஒரு நாளைக்கே ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் ஒரு இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பே அவுட் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து ஹாப்பி யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4153 பீப்புள் கிட்ட இருக்கிறாங்க. யூஎஸ்டி இது வரைக்கும் வந்து டாலர்ஸில் வந்து $683 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. வித்ட்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2586 பீப்புள் கிட்ட வந்து வித்ட்ரால் வந்து போட்டிருக்காங்க. டெய்லி ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 129 பீப்புள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் பே அவுட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல நேம் வருது. நீங்கள் வந்து அவங்களுக்கான லிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து அவங்களுடைய அட்ரஸ், அதாவது அந்த பிட்காயின், எதீரியம்ல வந்து எடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கான அட்ரஸ் தான் இது. அவங்களுடைய பேர், அவங்களுடைய கோட் நம்பரு, எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரால் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. இதில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப பிடிச்ச எல்லாருக்குமே மினிமம் வித்ட்ராலேருந்து பார்த்தீங்கன்னா $0.01 இருந்ததுனாலே உங்களுடைய பிட்காயினுக்கு நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பே அவுட் வந்து எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப பேசாமல் எப்படி வந்து சைன் அப் பண்ணலாம், லாகின் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய பேர், பக்கத்தில் ஒரு நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த மாதிரி கேப்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து கேப்ச்சாவாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை சால்வ் மீடியாவான்னு கேட்குது. நீங்கள் வந்து கேப்ச்சா அப்படின்னாலும் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், சால்வ் மீடியா கொடுத்துக்கிட்டாலும் ஓகே. ரெண்டுமே கேப்ச்சா மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஹியூமன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கேப்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரி ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இப்போது நம்ம லாகின் பண்ணியாச்சு. டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், எனர்ஜி எவ்வளோ இருக்குது, அமௌண்ட் எல்லாமே இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. உங்களோட ப்ரொஃபைல் காமிக்கும், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். ஒரு பிட்காயினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குது, கரண்ட் ரேட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். வெளியில் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே டோக்கன் பேலன்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாலெட் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து வித்ட்ரால் வந்து போட்டுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடு வந்துருங்க. இந்த இடத்துல 3 லைன் மொபைலில் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல 3 லைன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க முடியும். இல்லை லேப்டாப், கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரியே பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சிஸ்டத்தில் பண்ணி காமிட்றேன். நீங்கள் வந்து இது மொபைல்லே ஒர்க் பண்ணலாம் தாராளமாக. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோர்ட்ஸ் இருக்கும், மேனுவல் ஃபோர்ட்ஸ் இருக்கும், ஷார்ட் லிங்க்ஸ் இருக்கும், பிடிசி இருக்கும், டாஸ்க். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டாஸ்க். ஒரு டாஸ்க் மட்டும் கொடுக்கல. ஆக்சுவலாக இது வந்து கேப்ச்சா என்ட்ரி மட்டும் இதில் வந்து கிடையாது, நிறைய ஜாப்ஸ் இதில் வந்து இருக்குது. நீங்கள் உள்ளே போய்ட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். உங்களால் நிறைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு டைமிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கேப்ச்சா வந்து கிடைக்கும். அது மேனுவல் கேப்ச்சால நீங்கள் ஆட்டோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் லிங்க் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா 41 வந்து அவைலபிளாக இருக்குது ஷார்ட் லிங்க்கில். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கிளைம் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க. ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போக சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலெக்ட் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கரண்ட் ஆன் ஸ்டெப்பு ஒரு 4 ஸ்டெப்பை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 தடவை வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் ஹேர் டு கண்டினியூ அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் இந்த இடத்துல வந்து கலெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 1 நம்ம வந்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் தான் நான் வந்து பண்ணினேன். எனக்கு வந்து 80 காயின்ஸ் இந்த இடத்துல வந்து கிரெடிட் ஆகிருக்கு. இதே மாதிரி உங்களுடைய பேலன்ஸ்லேயும் நீங்கள் வந்து கிரெடிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு இது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எத்தனை அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். 41 இருந்தது, இப்போ 40 ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது உங்களுடைய காயின்ஸ் வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா PTC அப்படிங்கிறதுல வந்து ஒரு 6 அவைலபிளாக இருக்குது. அந்த 6ல் வந்து நீங்கள் வந்து கோ அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு என்ட்ரி ஆகிட்டு மறுபடியும் வெளியில் வந்துட வேண்டி தான். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 8 செகண்ட் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து 50 காயின்ஸ் வந்து அவைலபிளாக கிடைக்கும். அதாவது உங்களுக்கு 50 காயின்ஸ் வந்து உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இடத்துல செகண்ட் ஓடும், அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட வேண்டியதான். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 50 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து காயின்ஸ் ஆட் ஆகும். நம்மளுடைய டேஷ்போர்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல தெரியும். இப்போ வந்து 170 காயின்ஸ் வந்து இருக்குது. எனர்ஜி வந்து 8 எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து இப்போ BTC நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்கிரைப் த ஒரு சேனல், அதாவது உங்களுடைய ஓன் அஃபிஷியல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான லிங்க் இந்த இடத்துல இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடியில் வந்து லாகின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க ப்ரூஃப்காக. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் வந்து கிடைக்கும், 10 எனர்ஜி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. இது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் வாலா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடையாது. பிட்காயின், லித்தீரியம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நீங்கள் வந்து பே அவுட் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய கரன்சி இப்போ எவ்வளோ இருக்கோ அது நீங்கள் இந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நான் இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ டெடிகேட்டடாக பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து உங்களால் அந்தளவுக்கு சொல்ல முடியாது, ரொம்ப லென்த்தியாக போகும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பிட்காயின் அக்கௌண்ட்டோ இல்லை எத்தீரியமோ ஏதாச்சும் ஒன்று வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீப்ளை வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.